live. We are live. அப்படின்னு சொல்லணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதான் இல்ல. ஏன் 7 மணிக்கு லைவா இருப்போமே. சரி ஓகே. வணக்கம் கிக்ஸ், வெல்கம் பேக் டு என்ன சொல்றது? போனர் நான் தமிழ்னு சொல்லு. போறோம். டெக்வைஸ் தமிழ் போய் போனர் தமிழ் வேணாமா? வாய்ஸ்டா நீ எது வேணா சொல்லு, நம்ம போனர் என்னதான். சரி பரவாயில்ல. இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் தேதி பார்த்தனா ஜனவரி 12. அது மட்டும் இல்லாம இது எபிசோட் வந்து 516ல. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் போலாமா? இன்டெல் 11th gen கோர் H சீரிஸ் அப்புறம் கோர் V Pro Pentium சில்வர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய சிஎஸ்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் தான். half an hour ஈவென்ட்ல இவ்வளவு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாத்துக்கோங்க என்ன பண்றது. நேர்ல ஒன்னொன்னா டெமோ பண்ணி காமிக்கிறேன். வீடியோ தானே அது பாட்டம் ஓடும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிட்டே இருக்காங்க. யார் வேணாலும் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து 11th gen H சீரிஸ் இதுல வந்து அவங்களோட கேமிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றாங்களா. போர்ட்டபிள் லேப்டாப்ஸ்ல வந்து கேமிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் 10 nm தான் இருக்குது. என்னடா போர்ட்டபிள் லேப்டாப்ல போயிட்டு கேமிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நம்ம தான் இப்போ மீட் எண்ணிலே கேமிங் பயங்கரமா இருக்கு. டெடிகேட்டட் ஜிபியூ இருக்கு. டெடிகேட்டட் ஜிபியூ இருக்குதான். டெடிகேட்டட் லோ லேட்டன்சிக்காக வந்து டெடிகேட்டட் ஜிபியூ, அப்புறம் வைஃபை 6, தண்டர்போல்ட் 4 இந்த மாதிரி சப்போர்ட்லாம் இருக்கும். அப் டு 5 GHz வரைக்கும் சப்போர்ட் இருக்கு இந்த ப்ராசஸர்ல. இன்னும் 5G வரலையா? அடுத்தது வந்து இன்டெல் V Pro. இது வந்து பிசினஸ்க்காக. இதுல வந்து வைஃபை 6E சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 8 times வந்து பெட்டர் AI பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா. ஓஹோ, நானா AI பெர்ஃபார்மன்ஸ் ஆண்டா. அதுக்கப்புறம் AI த்ரெட் டிடெக்ஷன். இதுல வந்து இந்த ransomware அண்ட் மைனிங் யாராவது த்ரெட்னா இந்த இடத்துல வேற கதை. CPU த்ரெட்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானும். சரி த்ரெட்டுக்கு கூட AI எல்லாம் பண்ணிட்டாங்களா? அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். AI த்ரெட் டிடெக்ஷன் இது வந்து என்னன்னா இந்த கிரிப்டோ வச்சு ஏதாவது ரன் பண்ணிருந்தாங்கன்னா அதை வந்து ஹார்ட்வேர் லெவல்ல வந்து டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்படியா? இதுக்கு பைபாஸ் பண்றதுக்கு வேணா சாஃப்ட்வேர் வைக்க போறான் இனிமே. என்னடா இதெல்லாம் உலகம் அப்படித்தானே. ஒருத்தன் அந்த பக்கம் உருவாக்குறதுக்கு காரணமே என்னன்னா இன்னொருத்தன் இந்த பக்கம் ஒரு சாஃப்ட்வேர் செய்யணும்ட்டு தானே. சரி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து N சீரிஸ். இது வந்து செலரான் ப்ராசஸர் வந்து எஜுகேஷனுக்காக. என்ன சீரிஸ்? N சீரிஸ் பென்டியம். அது வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? N சீரிஸ் போது N8 என்ன N9 என்ன போனா அதேதான் போனாதானே. இதுல வந்து போன ஜெனரேஷனோட 78% வந்து பெட்டர் கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா. இருக்கட்டும். அதுக்கப்புறம் 11th gen கோர் S சீரிஸும் கூடிய சீக்கிரம் வந்து டெஸ்க்டாப் ப்ராசஸர். இது வந்து 19% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதோட வந்து ஆல்டர் லேக் இதோட இது. இதுக்கு முன்னாடி ஸ்கை லேக் அது வந்து ஆல்டர் லேக் சீரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்டர் லேக்டா. ஓகே. இந்த வருஷம் வந்துரும் அது. நான் வேற ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன். என்னது? ஏதோ போன் மேல ஏறுது அப்படி கீழே இறங்குது, அந்த ஆளு வெளியே போயிடுறான். ரோலபிள் தான். அதுதான் ரோலபிள். ரோல்லாம் சுத்திடுவோம். இதுனா மேல ஏறுது. இல்ல அது உனக்கு தெரியாது. அது பேக்ரவுண்ட்ல நடக்குது. சூப்பரா பண்றான் அவன். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்து ஒரு டேப்லெட் ஆகும், போன் ஆகும், அப்படியே ரோல் ஆகி. இதான வித்தியாசமான கான்செப்ட்ல. இதுதான் ஓப்போ ஆல்ரெடி டெமோ பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட வாங்கி தானே அவங்க பண்ணிருப்பாங்க. என்னத்த டெமோ. ஆனா ஓப்போவோடது இந்த அளவுக்கு இல்லையாடா. அந்த ஸ்மூத்னஸா இருக்கட்டும், அந்த இப்ப இவன் காட்டுறான்ல அந்த கிஃப், அது எப்படி இருக்கு? ஓப்போ ஆக்சுவலா TCL அந்த மாதிரி ஒண்ணு காமிச்சாங்க. ஆமா TCL காமிச்சாங்க. அதானா இப்படில இருந்தது. TCL வந்து இப்படி மடிச்சு வைக்கிற மாதிரியே. ஓப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இவன் வந்து இது கூடிய சீக்கிரம் வரும். நாங்க வந்து கான்செப்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி வந்து LG விங் மாதிரி ஏதாவது வரும் இந்த வருஷத்துல. பரவாயில்ல. இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா வாங்கலாம் வாய்ப்பு இல்ல, பாக்கலாம். அட்லீஸ்ட் வந்து LG மோஸ்ட் இன்னோவேட்டிவ் போன் இந்த வருஷம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு என்ட்ரியாவது வரும். விங்கு வந்து ரெக்க மொக்கையா போச்சு. அது பறந்துருச்சு. அதான். ஓகே. நீங்க இவங்க ரேஸ் போவாங்க. ஆமா. அடுத்துடா டேய் கந்தொட்டி கோவிந்தா, உன்னால பெரிய ஆள் நினைச்சேனடா. ஒரே அடியில என்ன தாப்பா இருக்கீங்க. என்னவா எங்க வந்து டேட்டா எல்லாம் திருட மாட்டோம், நாங்க வந்து உண்மையானவங்க, எங்களை நம்புங்க. உண்மையானவங்களாமா? நீ இதை அழுத்தி சொல்லாம தாண்டா உங்க மேல சந்தேகமே அதிகமாகுது. திருடுறது இல்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து உங்க பிரைவேட் மெசேஜஸ் எல்லாம் வந்து செக்யூர்டா இருக்கு. யாருகிட்ட இருக்கு? நாங்க வந்து படிக்க மாட்டோம். என்கிரிப்ஷன் எல்லாம் பண்ணிருக்கோம். என்கிரிப்ஷன் யார் பண்ணா?
அவங்கதான் யாரும் படிக்க முடியாது. உங்களை தவிர வந்து உங்களையும் நீங்க அனுப்ப அவங்க 2 பேர் தவிர நாங்க யாரும் எங்களுக்கே எட்டி பாக்குறோம். அவ்வளவு பேருக்கும் தெரியும். அது தவிர கோடு தெரிஞ்சு அவன் ஓபன் பண்ணி அவனே வாட்ஸ்அப்ல போய் எல்லாம் படிக்க போறாங்க. அதெல்லாம் தெரியாதாமா? பிரைவேட் மெசேஜஸ், ஏர் யுவர் கால்ஸ், பேஸ்புக்காலையும் படிக்க முடியாது, வாட்ஸ்அப் பேஸ்புக்காலையும் படிக்க முடியாது அடிச்சு சொல்றாங்களே. இல்லடா இவன் இதெல்லாம் சொல்ல என்ன தெரியுமா தோணுது, அப்ப இவ்வளவு நாளா பேஸ்புக்கும் எல்லாத்தையும் நல்லா தானடா படிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கறது ஆணித்தனமா தெரியுது. சரி ஓகே. தவிர வந்து வாட்ஸ்அப் வந்து யூசர் லாக்ஸ் எல்லாம் வைக்கிறது இல்ல, நாங்க அதெல்லாம் அப்லோட் பண்ண உடனே டெலீட் பண்ணிடுவோம். அதெல்லாம் வந்து வைக்கிறதே கிடையாது எங்க கிட்ட. அப்புறம் வந்து நீங்க ஷேர்ட் லொகேஷனும் கிடையாது. பேஸ்புக்காலையும் உங்க லொகேஷன் படிக்க முடியாது, வாட்ஸ்அப் லொகேஷன்லாம் ஆக்சஸ் கிடையாது. நம்புற மாதிரியா இருக்கு. வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் எங்கடா இருக்கு? இன்னொன்னு வாட்ஸ்அப் வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக் கிட்ட ஷேர் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு பண்ணணும் இனிமே? இல்ல இதுல பேர உங்க லொகேஷனை நாங்க ரீட் பண்ணாது பாக்காது. டேய் ரெண்டும் ஒரே போன்ல தான்டா இருக்கு. ஃபேஸ்புக் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சைன் இன் பண்ணாலும் சரி, ஏதாவது புதுசா பண்ணாலும் சரி, லொகேஷன் சர்வீஸ்க்கு அலோவ் அப்படின்னு இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து உசுர வாங்கிட்டு இருக்கோம் பாதி நேரம். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா? இல்ல நம்புற மாதிரியா இருக்கு. சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி கதையா விட்டுருக்காங்க. இதெல்லாம் கதையா விட்டுருக்காங்க. ஆமா, அந்த பேஜ்ல பாத்தீங்களா, FAQ பேஜ்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் பிரைவேட்டா இருக்கும், இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிருக்காங்க, பிசினஸ் யூசர்ஸ்க்கு தாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பிசினஸ் வைக்கிற எவனுமே இங்க இருக்க மாட்டான். இனிமே OLX பத்து ஓடிடுவானா? என்னடா இதெல்லாம் பிசினஸ் யூசர்ஸுக்கு. அப்புறம் வந்து இந்த கடைக்கு இதெல்லாம் பண்றாங்கல்ல, ஷாப் இந்த விக்கிறாங்க, ஷாப்பிங் ஆக்டிவிட்டி நீங்க வாட்ஸ்அப்லயே பை பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் நாங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் தவிர யூசர் டேட்டா எல்லாம் நாங்க கலெக்ட் பண்றது கிடையாது. என்னத்துக்கு இப்ப நீ வா? அவன் வேற அவன் என்ன பண்றான் பாத்தீங்களா? அவன் ரொம்ப சேட்டை பண்றான்டா. வர அவன் போய் ஏதோ ட்ரோன் பத்தி எல்லாம் பாத்துட்டு இருக்கான்டா. இந்த காலேஜ்ல கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல பாத்தோன்னா ஒருத்தன் அவன் படி தனியா தான் வரைஞ்சிட்டு இருப்பான், லவ் லெட்டர் எழுதிட்டு இருப்பான், அந்த பக்கம் இருக்க பொண்ணுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருப்பான், அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கான்டா. சரி இன்னும் முடியலையா? திருடுறான்னு தெரியுது, அது ஏன் திரும்ப படிச்சுட்டு இருக்கியா? வச்சா எந்த வீடியோல போனா திருடுறான். ஏன்னா அவனை திருட்டு போயிடாவே பாக்குறீங்க இவ்வளவு நாளா? யூஸ் பண்ணிட்டு இப்ப திடீர்னு என்னது? நான் அவனை திருடன் எல்லாம் சொல்றதே இல்லையே. இப்ப சொல்லிட்டியா? எப்ப திருடன் சொல்றது இல்லன்னு? ஐயோ மொக்கப்படுறானே ஐயா. சோனி அவங்களோட வந்து ஏர்பீக் அப்படின்ற ட்ரோன் வந்து அன்வைல் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆல்பா மிரர்லெஸ் கேமராவே தோத்து போயிரும். சப்போர்ட் பண்ணுவான், தூக்கிட்டு போமா. இவன் பேர் அதுக்குள்ள தோத்து போயிருமா? இவன் என்ன பண்ணலாம்? அப்படி சொல்ல. அப்புறம் இது என்னது? அதாவது கேமரா தூக்கிட்டு போதா? கேமரா தூக்கி இதை விட அந்த A7 III அதை விட இன்னும் நல்லா பவர்ஃபுல்லா இதுல ஒரு கேமரா வச்சு அனுப்புறாங்க. தனியா ஒரு வீடியோ ஏர்பீக் வந்து ஒரு வீடியோவே ஷூட் பண்ணி போட்டுருக்காங்க. செமையா இருக்குடா பாக்க. இது கேமரால ஷூட் பண்ணது. அந்த ட்ரோனோட ரேட் எவ்வளவு? அது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. சரியா இருக்கு. சினிமேட்டிக் இதுக்காக தான், ஷார்ட்ஸுக்காக, மோஸ்ட்லி பிலிம்ஸ் இந்த மாதிரி சினிமேட்டிக் இது. அந்த ஷாட் சரியா இருக்கு. இவங்க வந்து தனியா டெமோவே பண்ணிருக்காங்க. ஹை எண்ட் ட்ரோன், நோக்கியால ட்ரோன் இருக்கு தெரியும்ல? நோக்கியால ஒரு ட்ரோன் தெரியும்ல? அது மிஸ்டர் சேனல்ல கூட இருக்கும். நாங்களாம் அதை பத்தி வீடியோ போட முடியல. நீங்க அதை பத்தி பாருங்க கண்டிப்பா. செம்ம ட்ரோன் அது, மக்களுக்காக. அது இது வந்து இவங்களோட அட்டானமஸ் கார் இருக்குல்ல, அதை வந்து ஷூட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. இவங்களோட அந்த எலக்ட்ரிக் வந்து இதுவும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோனியோட எலக்ட்ரிக் கார் கேமரா இங்க சோனியோடது. அதுதான் இவ்வளவு. ஆனா மத்த ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லலாம், என்ன மாதிரி டீடைல்ஸ் அப்படின்னு. மத்தபடி வந்து இந்த ஷூட் பண்ணது வந்து ஆல்பா 7s Mark 3. கேமரா எதுவுமே இல்லையா? ட்ரோன்ல ஏதுற இன்பில்ட் கேமரா? நீ வந்து டிஜே கேக்குறியா? அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து தனியா ட்ரோன். இது ப்ரொஃபஷனல் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். அதுல நீ எந்த கேமரா, ஹை எண்ட் கேமரா வேணாலும் மிரர்லெஸ் கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். சூப்பர். வேற லெவல் செம. இது வேற லெவல் தான். இவங்க இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து இந்த ட்ரோனை பத்தி வந்து பார்ட்னர்ஸ்க்கு US அண்ட் ஜப்பான்ல வந்து கொலாபரேட் பண்ணி ஃபீட்பேக் கேட்பாங்க. ஓகே, நம்ம கிட்டே அதை கேட்பாங்களா? இந்த வருஷம் மோஸ்ட்லி அபிஷியலா லான்ச் பண்ணிடுவாங்க, மத்த டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிடா.
என்னடா இப்பதானடா லைட் விட்டீங்க, அதுக்குள்ள என்னடா அவ்வளவுதான், கண்டினியூஸா விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. சைனால என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் இந்தியா லான்ச் பண்ணணும்னு முடிவோட தான் ஈ இருக்கு. போட்டு வித்துருவாங்க. இல்ல டீ போட்டு வித்துருவாங்க, ஈ போட்டு வித்துருவாங்க. இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். பார்த்ததுதானே அந்த லைட் பார்த்தோம், அதுல இருந்து இதுக்கு என்ன வித்தியாசம்? லைட்டோட இதுல என்ன வித்தியாசம்? லைட்டோட எதுவும் இல்ல, அதே மாதிரிதான். ஆனா கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனு, கொஞ்சம் பெரிய ஸ்கிரீனா? அப்ப அப்கிரேடா? ஆமா, அப்கிரேடு. லைட்டுக்கும் இதுக்கும் நடுவுல லைட் ஜிடிஎஸ் நார்மலுக்கும் லைட்டுக்கும் நடுவுல தான் இந்த அதனால ஒரு 10,000 நசிங்கிறோம். எதிர்பார்த்தேன், நீ இன்னும் ஏன் சொல்லல? சொல்லுவானே இவன், சும்மா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். இது என்னன்னா வைஃபை சப்போர்ட், இந்த ஸ்பீக்கரு, அப்புறம் வந்து பில்டின் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க. ஏண்டா இதெல்லாம் தூக்கிதான் லைட் இருந்தது, இதோட பெரிய டிஸ்பிளே கொடுத்துட்டு ஈன்ட்டீங்களடா. ரெண்டுத்துலயும் வருது இல்ல, ஒரு சர்க்குலர் டிஸ்பிளே இருந்தாலும் வாங்கிக்கலாம். சர்க்குலர் டிஸ்பிளே GTS 2 ரெண்டுத்துலயுமே வந்து இருக்கு. ஆனா நல்லா கழுவி தொடச்சி யூஸ் பண்ணுங்க இனிமே. சரி, ஆக்சுவலா வந்து இதுல பாரு, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட கேள்வி இதுதான். ஜிபிஎஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ, சூப்பர். ஆனா இந்த SPO2 வந்து இப்போதைக்கு கிமிக் தான். இவங்க தான் என்ன கலர் யூஸ் பண்றேன், இந்த சிவப்பு கலரா சான்சர். ஆமா, ஆப்பிள் மட்டுமா யூஸ் பண்றேன்? நானும் தான் யூஸ் பண்றேன். ஆப்பிள் 40,000 சொல்லுவாங்க. இவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் வந்து ஆப்பிள் மாதிரியே சீப்பர் ரேட்ல வந்து SPO2 கலர் 13,000 ரூபாய்க்கு. இது வந்து ஆக்சுவலா அண்டர் 10,000 தான் எக்ஸ்பெக்டட். ஓகே, சூப்பர் சூப்பர். இதெல்லாம் கெத்துதான். ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த SPO2க்காக தான் நான் வாட்ச் வாங்குறேன்னு யாராவது கிளம்புனீங்கன்னா தயவு செய்து வேணாம். பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்டோர்ல விற்பாங்க, 1,200 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல AAA பேட்டரி போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வேலை செய்யும், பல நாள் வேலை செய்யும். யார் கையிலனாலும் விரல் அப்படி மாட்டீங்கன்னா உடனே சொல்லிடும். ஓகே. விவோ Y12s என்னாச்சு? ஏன் எஸ் சூப்பர் எடிஷனா? இல்ல, சைனால மலேசியால ஏதோ ஒன்னு விட்டாங்க. Y20 எடிஷன். சீனா எடிஷனா? ஆக்சுவலா இதுல வந்து 2 கேமரா தான். ஒரு கேமரா வந்து டம்மி, டியூவல் கேமரா தான். சூப்பர்ரா. இந்த 2 கேமரா டம்மி தான். ஓ, அந்த 2MP டெப்தா? சூப்பர்ரா. இவன் நல்லவன்டா, நீ நல்லவன்டா. 2MP டெப்த், 13MP + 2MP டெப்த், 8MP ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட், ஹீலியோ P35 இங்க செத்துட்டான்டா. பக்கத்துலயே செத்துட்டான். 5000 mAh பேட்டரி, மைக்ரோ USB தான், 10 வாட் சார்ஜிங், 10,000 ரூபாய். சரி, 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு இது இருக்கு. யாராவது வாங்குறதா இருந்தா சொல்லுங்க. ஆண்ட்ராய்ட் 10 தான். ஆண்ட்ராய்ட் 10 போதும். ஆண்ட்ராய்ட் 10 என்ன, அது ஸ்டேபிளா இருக்கும்ல. அதுக்கப்புறம் என்ன? அடுத்து மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ 7 பிளஸ். ஆமா, வந்து புதுசா வந்து 11th gen ப்ராசஸரோட, LTE சப்போர்ட் வித் ரிமூவபிள் SSD-யோட. இது மோஸ்ட்லி ஃபார் பிசினஸஸ். ஏன் தம்பி, சும்மாவே சர்ஃபேஸ் காஸ்ட்லியா இருக்கும். இது பிரைஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 84. பிரைஸ் வந்து 65, $899, 65,000, 66,000. 11th gen ப்ராசஸரோடயா? ஆமா, இது வந்து வைஃபை வெர்ஷன். இது LTE வெர்ஷனுக்கு வந்து 85,000. இப்படி எல்லாம் ரீப்ளேசபிள் SSD வேற, மேனுவலா வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. இம்ப்ரூவ்டு பேட்டரி லைஃப் வேற, அப் டு 15 hours பேட்டரி லைஃப். இந்த மாதிரி நிறைய அப்கிரேட். எப்படி இன்டெல் 11th ஜென்ல வச்சு i7 வேற, அதுவும் 12.3 XC கிராபிக்ஸ், 12.3 inch 3:2 டிஸ்ப்ளே. இவ்வளவும் இருக்கு. ஆனா பேட்டரி லைஃப் பத்தியா 15 மணி நேரம்ங்கிறான். சரி விடு, எப்படியோ எவனாவது ஒருத்தனாவது இல்ல மேக்ல குடுக்குற அந்த M1 சிப் வச்சுக்கிட்டு அவங்க பண்ண அலப்புறைக்கு பக்கத்துல கொஞ்சம் வேல்யூ கொடுத்த ஒரே ஆசாமி இவனாதான் இருப்பான்னு நினைக்கிறேன். 15 மணி நேரம் சொன்னதே பெரிய விஷயம் தான். பாப்போம் எப்படி ரியல் வேர்ல்டுல பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அடுத்து Qualcomm அவங்களோட 3D Sonic வந்து Gen 2 சென்சார் விட்டாங்க. இது வந்து 50% ஃபாஸ்டர் அண்ட் 77% லார்ஜர் ஏரியா அப்படின்னு போட்டுருக்காங்க. அதான் ரியல்மில வருதா? இது வந்து Galaxy S21 எக்ஸ்பெக்டடா. அதுலதானா? ஏன்னா வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அல்ட்ராசானிக் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆமா, சாம்சங். அது முதல்ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ல எல்லாம் கவர் வச்சாலும் அன்லாக் ஆகும், கால வச்சாலும் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ சரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அதே ஜெனரேஷன் தான் ஓடி இருந்துச்சு இத்தனை நாளா. இப்ப வந்து Gen 2 வந்து S21 வந்து எக்ஸ்பெக்டட். காலகாலமா அவங்க தான் Note 10, S20, அப்புறம் Note 20 இது எல்லாத்துலயுமே அவங்க Qualcomm-ஓட தான் இருந்தது. இப்போ வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட், அதனால சீக்கிரமா ஃபாஸ்டா டிடெக்ட் ஆகும். 50% ஃபாஸ்டா டிடெக்ட் ஆகும். இன்னும் ஃபாஸ்டா? ஓகே, ரைட். அப்புறம் ஏரியா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஏரியா வந்து 77%. சூப்பர், பெருசா இருக்கு. சூப்பர், நல்ல விஷயம் தான். சரி, நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபியூச்சர்ல வரும்? ஃபியூச்சர்ல தான் எல்லாருக்கும் வரும். என்ன பெட்ரோல் 2 மாசம் முன்னாடி லான்ச் பண்ணிட்டேன் நான் சொல்லுவேன். என்னடா இதெல்லாம்
சரி ஓகே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேற சில நியூஸோட நாளைக்கு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி and ஐயப்பன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு போகின்றதுக்காக எதனாலும் கொளுத்துவேன்னு சொல்லி டயர்லாம் கொளுத்திட்டு இருக்காதீங்க, பார்த்து. பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு சார்ஜர் தான் ரிமூவ் பண்ணிட்டோமே, அதனால இனிமேலாம் மாசு கட்டுப்பாடுலாம் பிரச்சனையே இல்லாம இருக்கும். சரியா? அதனால யார் வீட்டுல சார்ஜர் இருந்தாலும் அதை வெளில தூக்கி போட்டுருங்க. கொளுத்தி போட்டுருங்க. கொளுத்தி போட்டுருங்களா? நல்லா கொளுத்தி போடுறோம்.